வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம வந்து ராஷ்டிரபாஷாவில் இருக்கக்கூடிய புக் பேஜ் நம்பர் 32ல் இருக்கக்கூடிய மகான் சந்த் கவி திருவள்ளுவர் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற அபியாஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதில் அபியாஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, ஹிந்திமே சப்தார்த்த லிக்கிய, ஹிந்தியிலேயே நீங்கள் அதுக்கான பொருள் எழுதணும். வாக்கியமே பிரயோக் கீஜியே, அந்த மேக் த சென்டென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சொற்றொடரில் அமைத்து எழுதுறது, அதாவது சொற்றொடரில் அமைத்து எழுதுறது. அடுத்தது गद्यांश को पढ़कर निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए, அதாவது இந்த பேராவை படிச்சுட்டு அதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான விடை கொடுக்கணும். निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए, கீழே கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்கள் எழுதுக. அடுத்தது மகான் சந்த் கவி திருவள்ளுவர் பாட்டுக்கா சாரான்ஸ் லிக்கே. ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கான அபியாசு. ஸோ இது புக் பேக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரோமன் 202 பேஜ் நம்பரில் இருக்கு. அபியாஸ் பாக் 2 ஹிந்தி में अर्थ लिखिए. நம்ம லெசன் 4 பார்க்க போகிறோம். சந்த் அப்படின்னா சாது, துறவி அப்படின்னு சொல்லலாம். விசார் சோச், எண்ணம், யோசனை. நிரர்த்தக் அர்த்தஹீன், அர்த்தமற்ற அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? மகானதம் ஸ்ரேஷ்டதம் அப்படின்னா மிகச்சிறந்த அப்படின்னு அர்த்தம் வரும். பிரதிமா மூர்த்தி அப்படின்னா உருவச்சிலை அப்படின்னு அர்த்தம். நிக்கட் பாஸ் அப்படின்னா அருகில், இல்லைன்னா பக்கத்தில், நெருங்கிய, பக்கமான, எந்த மீனிங் வேணாலும் எடுத்துக்கலாம். வியதீத் பீதா ஹுவா அப்படின்னா கழிக்கிறது, டைம் பாஸ் பண்ணுறது தான் பீதா ஹுவா அப்படிங்கிற மீனிங். அதிகாம்ஸ் அதிகத்தர் அப்படின்னா எல்லாவற்றை காட்டிலும் அப்படின்னு வரும். பிரமுக் பிரதான் முக்கிய, இல்லை முதன்மையான, முதல், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வாக்கியமே பிரயோக் கீஜியே. இதில் 4th லெசனுக்கு பார்க்கலாம். மகான் சந்த் கவி திருவள்ளுவர். காஹர் மே சாகர், இதுக்கு நம்ம அர்த்தம் என்ன அப்படின்னா, குறைந்த அளவு வார்த்தை தான் கொடுத்துருப்பாங்க, குறைந்த சொற்களில் நிறைந்த பொருளை நம்மளுக்கு வழங்குறது அதுதான். இல்லைன்னா கடுகை துளைத்து சொல்லுவாங்க, கடுகை துளைத்து 7 கடலை புகுத்த, அந்த இத்தினோண்டு கடல் தான், ஆனால் 7 கடல் அளவுக்கு அதில் பொருள் இருக்குமா, அந்த மாதிரி திருக்குறளை சொல்லுவாங்க. ஸோ நீதி संबंधी सभी विषय तिरुकुरल में होने के कारण उसे गाहर में सागर कहते हैं. நீதி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் திருக்குறளில் இருக்கும் காரணத்தினால அதை என்ன சொல்கிறாங்க, கடலில் கடுகில் கடல் அப்படிங்கிற மாதிரி, கடுகை துளைத்து 7 கடலை உட்புகுத்திய திருக்குறள் அப்படின்னு நம்ம தமிழ்லேயே சொல்கிறத நம்ம பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மகத்துவ பானா சிறப்படைதல் எப்படின்னா, ஹர் வியக்தி அப்னே கர்மசே ஹீ மகத்துவ பார்த்தா ஹே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மசே அப்படின்னா வேலையால் தான், தன்னுடைய காரியங்களால் தான் சிறப்பு பெறுகிறார். ராஹ் தேக்னா எதிர்பார்க்கிறது. மே அப்னி மாமிக்கு ராஹ் தேக் ரஹா ஹூம், நான் என்னுடைய அம்மாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆஸ்தா அப்படின்னா நம்பிக்கை, ஆஸ்தா அப்படின்னா நம்பிக்கை. காந்திஜிக்கோ சத்யாவிரு அஹிம்சா மே கக்ரி ஆஸ்தா தி, காந்திஜிக்கு சத்தியம் மற்றும் அஹிம்சையில் ஆழமான நம்பிக்கை இருந்தது. மான்யதா அப்படின்னா இப்போ ஒரு அரசாங்க அங்கீகாரம் பெறுதல். ஓகேவா? இப்போ சர்க்காரி மான்யதா பிராப்த் स्वैच्छिक संस्थाओं को सरकार के नियमों का पालन करना पड़ता है. இப்போ கவர்மெண்ட்டோட அங்கீகாரம் பெற்ற தன்னார்வ இந்த ஸ்வைச்சிக் சம்ஸ்தாவும் அப்படின்னா தன்னார்வ அமைப்பு, இந்த அமைப்புக்கு சர்க்காருக்கே நியமோமுக்கா, சர்க்கார் கவர்மெண்ட்டினுடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் பாலன் கர்னா படுத்தாக, அதை பராமரிக்க வேண்டியது இருக்கிறது, அதாவது பின்பற்ற வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க தன்னார்வ அமைப்பாக இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 3rd ரோமன் பார்க்கலாம். நிம்னலிக்கித் கத்यांश को पढ़कर प्रश्नों के उत्तर दीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கானது பார்க்கலாம். திருவள்ளுவர் ஏக்க ஜைன் முனி தே, அதாவது திருவள்ளுவர் ஒரு ஜைன முனிவராக இருந்தார். क्योंकि तिरुकुरल का पहला अध्याय जैन धर्म के प्रथम तीर्थकर ऋषभदेव को समर्पित है. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா,
திருக்குறளினுடைய முதல் அத்தியாயம் வந்து ஜைன மதத்தினுடைய முதல் தீர்த்தங்கரர்னு நம்ம படிச்சிருப்போம். துறவியான ரிஷ்ப ரிஷ்பதேவ் அப்படிங்கிறவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான். அதனால் அவர் ஜைன மத துறவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்கே அலாவா திருக்குறள் கி சிக்ஷாயேன் ஜைன தர்ம கி சிக்ஷாவும் சே மில் காத்தி ஹேம். அது மட்டும் இல்லாமல் இஸ்கே அலாவா இது மட்டும் இல்லாமல் திருக்குறளினுடைய படிப்பினை அதில் இருக்கிற கல்வி கலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜைன மதத்திற்கு அதற்கு உட்பட்ட கல்விகளைப் போலவே இருக்கின்றன, படிப்பினைகளைப் போலவே நம்மளுக்கு பார்க்கப்படுகிறது. திருக்குறள் தமிழுக்கு ஏக்க சப்சே ஸ்ரத்தேய பிராச்சீன் கிருதி ஹே. திருக்குறள் தமிழினுடைய ஒரு அனைத்தை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கிறது, படைப்பாக இருக்குது. குறளுக்கோ விஸ்வவேது மானா ஜாத்தா ஹே. திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கிறாங்க. யஹ் ஹமே மானவ் நைத்திகதா சகித் மானவீய ஜீவன் பிதானேகா மார்க் பதாத்தா ஹே. இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு மனிதனை வந்து அந்த நைத்திகதா சகித்து மாணவிய, அதாவது நீதிக்கு உட்பட்டு மனித வாழ்வை அந்த நீதியோடு நீங்கள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அதை கழிப்பதற்கான மார்க்கத்தை நமக்கு சொல்லுகிறது, வழியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதி நெறியோட உங்கள் வாழ்க்கை எப்படி நீங்கள் சிறந்து விளங்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்குறாங்களாமா. இப்போ இதில் கொஸ்டின் கேட்குறாங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். திருவள்ளுவர் கौन थे? திருவள்ளுவர் யார்? திருவள்ளுவர் தக்ஷின் பாரத் கே மகான் சந்த் கவி தே. அவர் வந்து தக்ஷின் பாரதத்தினுடைய நம்ம தென்னிந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அதாவது துறவி கவிஞர். ஓகேவா? அடுத்தது திருக்குறள் கா பஹலா அத்தியாய் கிஸ்கோ சமர்ப்பித்து ஹே. திருக்குறளினுடைய முதல் அத்தியாயம் யாருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது? திருக்குறள் கா பஹலா அத்தியாய் ஜைன தர்ம கே பிரதம் தீர்த்தங்கரர் ரிஷ்பதேவ் கோ சமர்ப்பித்து ஹே. திருக்குறளினுடைய முதல் அத்தியாயம் ஜைன மதத்தினுடைய முதல் தீர்த்தங்கரர் ரிஷ்பதேவ் அப்படிங்கிறவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் கி சப்சே ஸ்ரத்தேய பிராச்சீன் கிருதி கா நாம் கியா ஹே. தமிழினுடைய அனைத்தை காட்டிலும் மிகச்சிறந்த பழமையான அந்த நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ் கி சப்சே ஸ்ரத்தேய பிராச்சீன் கிருதி கா நாம் திருக்குறள் ஹே. அதே தான், தமிழினுடைய அனைத்தை காட்டிலும் மிகச்சிறந்த பழமையான நூல் எது? திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் பாருங்கள். 4th லெசனுக்கு பேஜ் நம்பர் 211 இருக்குது. தமிழ்நாடு கே மகான் சந்த் கவி கौन है? தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த, அதாவது மகான் சிறந்த சந்த் கவி அப்படின்னா துறவி கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கே மகான் சந்த் கவி திருவள்ளுவர் ஹே. அது அப்படியே கொஸ்டின்லேருந்தே நீங்கள் உல்ட்டா பண்ணிடலாம். தமிழ்நாடுக்கே மகான் சந்த் கவி திருவள்ளுவர் ஹே. திருவள்ளுவர் மட்டும் படிச்சுட்டிங்கன்னா போகிறோம். திருக்குறளுக்கோ கித்தனை பாகமே பாண்டா கயா ஹே? வே கியா கியா ஹே? திருக்குறளை எத்தனை பாகங்களாக, எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன, அவைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திருக்குறளுக்கோ 3 பாகோ மே பாண்டா கயா ஹே. திருக்குறளை 3 பாகங்களில் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. வே ஹே அவையாவன தர்ம அர்த்த और काम, அறம், பொருள் மற்றும் இன்பம். அவ்வளவுதான். संत कवि திருவள்ளுவர் की तुलना हिंदी के किस संत कवि से की जाती है? இந்த நம்மளோட இந்த துறவி கவிஞரான திருவள்ளுவரினுடைய ஒப்பீடு, துல்னானா கம்பேர் பண்ணுறது, ஹிந்தியினுடைய எந்த சந்த் கவியோட செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கவிஞர் போல், நம்ம வள்ளுவரை போல் ஹிந்தி துறையில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சந்த் கவி திருவள்ளுவர் கி துல்னா ஹிந்தி கே சந்த் கவி கபீர் சே கி ஜாதி ஹே. நம்ம சந்த் கவியான திருவள்ளுவரினுடைய ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன், ஹிந்தியினுடைய சந்த் கவியான கபீர்தாஸோட ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதாம்மா இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 214 இருக்கக்கூடிய பாட்டுக்கா சாராஞ்சு மகான் சந்த் கவி திருவள்ளுவர். ஓகேவா? இதுவே நீங்கள் கைடில் படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இதில் நான் சொல்லிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீனிங் பார்த்து படிச்சுக்கோங்க. திருவள்ளுவர் தக்ஷின் பாரத்கே மகான் சந்த் கவி ஹே. திருவள்ளுவர் தென்னிந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கவிஞர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி எல்லோரும் நிறையா குறள் படிச்சுலாம் பேர் பெற்றிருக்காங்க இல்லையா? நிறைய குழந்தைங்களாம் நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க திருக்குறள் போட்டியிலலாம். வே தக்ஷின் பாரத்கே கபீர் மானே ஜாத்தே ஹே. அவர் தென்னிந்தியாவின் கபீர்தாஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறார், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அதாவது இங்கே வந்து நம்ம திருவள்ளுவர்னால், அங்கே ஹிந்தி துறையில் வந்து பார்த்திங்கன்னா
கபீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹோனே வியக்தி கோ ஜீனே கா சஹி ராஸ்தா திகாயா. இவர் மனிதன் வாழ்வதற்கான சரியான வழியை காட்டினார். இவர் தான் சொல்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் இவரை பற்றி சொல்லியிருப்பார். இவர் வந்து வாழ்க்கைக்கான தத்துவங்களை சொல்லியிருப்பார். इनका विचार था कि गृहस्थ भी ईश्वरीय आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க தான் கடவுள் அடைய முடியும். குடும்பஸ்தனாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இவங்க கடவுளை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இவருடைய எண்ணமாக இருந்தது என்னன்னா, குருகஸ்த் பி குடும்பஸ்தன் கூட ஈஸ்வரிய ஆஸ்தாக்கே கடவுள் அந்த கடவுள் பற்றின நம்பிக்கையோடு பவித்ர ஜீவன் சுத்தமான ஒரு வாழ்க்கை, புனிதமான ஒரு வாழ்க்கையை வியத்தீத்கர் சக்தாக வாழ முடியும், கழிக்க முடியும். அவனும் குடும்பத்தில் ஈடுபட்டுக்கிட்டு கடவுள் நம்பிக்கையை புனிதமானதாக பின்பற்ற முடியும். கபீர் கி தரஹ் இன்கா ஜன்ம பி ஜுலாஹா பரிவாரமே ஹுவா தா. அதாவது கபீர் போல் இவருடைய ஜென்மம் கூட அதே ஜுலாஹா மாதம் தான் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கா சமை ஈசா பூர்வ 13 से 200 वर्षों के बीच माना जाता है. இவருடைய சமயம் அந்த ஈசா பூர்வ அந்த கிறிஸ்து வருடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 30 to 200 வருடத்திற்கு இடைப்பட்டதா பீச் மானா ஜாத்தா है. இதுக்கு இடைப்பட்டதா கருதப்படுகிறது. இன்கா ஜன்மஸ்தான் மயிலாப்பூர் இவர் மயிலாப்பூரில் பிறந்தவராக நினைக்கப்படுறாரு. அங்கே பிறந்திருக்கலாம்னு கருதப்படுகிறார். அடுத்தது மதுரை மேஹி உன்கா அதிகாம்ச ஜீவன் பீதா. அவர் அங்கே பிறந்திருந்தாலும் மயிலாப்பூரில் பிறந்திருந்தாலும் மதுரையில் தான் அவருடைய அதிக வாழ்நாளை கழிச்சிருக்கிறாராம். மதுரை பாண்டிய ராஜாவோனே தமிழ் சாகித்ய உன்னதி கேலியே புரோத்சாகன் தியா. அதாவது மதுரை பாண்டிய ராஜா வந்து தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நிறையா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நிறையா ஈடுபாடு கொடுத்தாங்க. யஹீம் பர் வள்ளுவர் ரச்சித் திருக்குறளுக்கோ மகான் கிரந்த் கி மான்யதா மிலி. ஸோ இப்படித்தான் வந்து வள்ளுவர் எழுதின திருக்குறளை மகான் கிரந்த் சிறந்த அந்த பெரிய நூலானது மான்யதா மிலி அதுக்கும் அங்கீகாரம் கிடைத்தது, அப்படி தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் ने अपने ग्रंथों में जीवन के मूल्यों पर महत्व दिया है. திருவள்ளுவர் தன்னுடைய நூல்களில் வாழ்க்கையினுடைய மூலியம் அப்படின்னா அதோடைய மதிப்பை பற்றி நம்மளுக்கு அதோட மகத்துவத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கை மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, எப்படி இருந்தால் நல்ல மதிப்பான வாழ்க்கை இருக்கும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. இசி காரன் கபீர்கோ உத்தர் பாரத் கா திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கோ தக்ஷின் பாரத் கா கபீர் ககுத்தே ஹேன். இந்த காரணத்தினால தான் கபீரை வந்து வட இந்தியாவினுடைய திருவள்ளுவர்னும் மேலும் திருவள்ளுவரை வந்து தென்னிந்தியாவின் கபீர் அப்படின்னும் சொல்கிறாங்களாமா. திருக்குறள் மே குல் 1330 தோஹே ஹேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1330 குறள்கள் இருக்கின்றன. ஜின்கோ 10 தோஹே கே ஹிசாப் சே 133 அத்தியாயோமுமே விபாஜித் கியா கயா ஹே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 குறள்களாக ஹிசாப்னா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த சொல்லுவாங்க இல்லையா 133 அதிகாரங்களில் 10 குறள்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்திற்கு 10 அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. விபாஜித் கியா கயானா விபாஜித்னா பிரிக்கப்பட்டு இருக்கிறது. प्रधान रूप से यह ग्रंथ 3 खंडों में बांटा गया है. அந்த முதன்மையான நூலிலிருந்து இது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. வேஹன் தர்ம அர்த்த காம், அதான் சொல்லுவாங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. உன்கா விஸ்வாஸ் தாக்கி அவருக்கு நம்பிக்கை இருந்தது என்னென்னா தர்ம अर्थ काम इन तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष की प्राप्ति होगी. நம்ம வந்து அவர் என்ன நினச்சார் அப்படின்னா நம்ம மனிதனாகப்பட்டவன் அறம் பொருள் இன்பம் இந்த 3த்தையும் பாலன் சஹி டங்கு செய்த 3த்தையும் சரியான முறையில் கடைபிடித்தோம்னா மோக்ஷகி பிராப்தி ஹோகி, மோக்ஷங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அவர் நினச்சார். ஸோ நீங்கள் வந்து அறம் பிறருக்கு உதவுறீங்க. அடுத்தது வந்து பொருள், எப்படி பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறதே சில வழிமுறைகள் சொல்லியிருப்பார். தர்மத்தை தவறாமல் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் பொருள் ஈட்டுறீங்க. காம அதை மாதிரி சில இந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் திருடுது கயமை அந்த மாதிரி ஆசைகள் இல்லாமல் நம்ம வாழ்கிறோம், நம்மளோட வழியை பார்த்துட்டு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா
நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் அமையும். அப்போ மோட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. திருவள்ளுவர் ने बड़े बड़े विषयों को छोटे छोटे पदों में लिखा है. திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன அந்த பதம் அப்படின்னா அந்த சீர் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 4 வேர்டு இருக்கும், கீழே ஒரு 3 வேர்டு இருக்கும், அந்த மாதிரி சீர்களில் எழுதியிருக்கிறாரு. इसलिए திருக்குறளுக்கோ காஹர்மே சாகர் பர்னே ஜைசா மானா ஜாத்தா ஹே. அதாவது கடுகை துளைத்து கடலை கண்ட திருக்குறள் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்னே ஜைசா சொல்லி மானா ஜாத்தா அப்படி அறியப்படுகிறது. அதாவது குறைந்த சொல்லு அதில் நிறைந்த பொருள். நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறளை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அது படிக்கிறது என்னமோ இத்தனோண்டு நேரம் ஒரு 2 செகண்டுக்குள்ளே படிச்சிடுறீங்க. ஆனால் அதோட பொருளை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதை வச்சு இப்போ கதையெல்லாம் கூட வந்துருச்சு, அந்த அளவு அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அத்தனோண்டு விஷயத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய கருத்து இருக்குது, அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இது நம்ம கரெக்டான மெத்தடில் தான் இவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக்காக இருந்தாலும் அன்லைக்காக இருந்தாலும் எனக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.